அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதற்காக நாமும் வாரிசு முறையிலே இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிற காரணத்தினால் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை கூட புரிந்து கொள்ளாமல் மிகுந்த அலட்சியத்துடன் நாம் வாழ்ந்து வருகிறோம். இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சமுதாயத்திலே காணப்படுகிற பிளவுகள், கருத்து வேறுபாடுகள், கொள்கை குழப்பங்கள். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் இந்த மார்க்கத்தை எந்த முறையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை விளங்கவில்லை. அடிப்படை சரியாக இருந்தால்தான் அதன் மேல எழுப்புகிற கட்டிடமும் சரியாக இருக்கும். அஸ்திவாரம் பலமில்லாத அஸ்திவாரமாக இருந்தால் அதன் மீது எழுப்பப்படுகின்ற கட்டிடங்கள் ஒரு சின்ன ஒரு அதிர்வை கூட தாங்காமல் விழுந்து நொறுங்கி விடுவதை போல நம்முடைய அஸ்திவாரம், ஈமான்கிற அஸ்திவாரம் சரியா இல்லை என்று சொன்னால் அதன் மீது எழுப்புகிற எல்லா வணக்க வழிபாடுகளும் நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களும் பயனற்று போய்விடும். அப்ப நம்ம இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில இந்த அடிப்படை நமக்கெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையை விளங்காத ஒரு முஸ்லிமே கிடையாது. அது என்ன அடிப்படை? ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அடிப்படை, இன்னொன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படை. முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கல. நாம விளங்கி வைத்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் நமக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை, முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்று மேம்போக்கா விளங்கி இருக்கிறமே தவிர அதனுடைய முழு ஆழத்தோடும் முழு அகலத்தோடும் முழு அர்த்தத்தோடும் அதை விளங்கி இருக்கிறோமா என்றால் இல்லைன்னு தான் சொல்லணும். முழு ஆழம் முழு அர்த்தம்டா என்ன? அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. இது லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தம். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுதான். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எஜமான், நாமெல்லாம் அடிமை. அவன் உத்தரவு போடக்கூடியவன், நாமெல்லாம் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அவன் மட்டும்தான் எஜமான். உலகத்தில் உள்ள யாரா இருந்தாலும் அவங்க அவனுடைய அடிமைதான். எவ்வளவு பெரிய அறிஞரானாலும், மகான்களானாலும், எவ்வளவு பெரிய தலைவரானாலும், செல்வாக்கு பெற்றவர்களாக ஆனாலும் அவன் எஜமான். நாம எப்படி அடிமை அப்படித்தான் அனைவரும் அடிமை. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாருமே அல்லாஹுக்கு அடிமை. அவன் ஒருத்தன் தான் எஜமான். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. அவன் தான் எஜமான் என்று ஏற்றுக்கொண்டோமையானால் ஒரு எஜமான் தான் அடிமைகளுக்கு கட்டளை போட முடியுமே தவிர ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு கட்டளை போட இயலாது. நீ இதை செய், இதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா உனக்கு நல்லது, அப்படி செஞ்சா உனக்கு நல்லது இல்ல, இது உனக்கு ஹலாலு, இது உனக்கு ஹராமு, இதையெல்லாம் எஜமான் சொல்லணும். யார் சொல்ல முடியாது? ஒரு அடிமைக்கு என்ன பிடிக்குதோ அதை அவர் ஹலாலாக்கிற முடியாது. ஒரு அடிமைக்கு என்ன பிடிக்கலையோ அதை இன்னொரு அடிமைக்கு முடிச்சு ஹராமாக்கிற முடியாது. அப்ப இந்த ஹலால் ஹராம் சட்டதிட்டங்களை வகுக்கிற ஒரு அதிகாரம் எல்லாம் அந்த எஜமானுக்குத்தான், அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதை நம்ம விளங்கி இருக்கிறோமா? இந்த அடிப்படையும் விளங்கல. சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் நம்மள்ட்ட வந்து அல்லாஹ் பேசுவானா? அல்லாஹ் எஜமான், அவன் உத்தரவு போடக்கூடியவன். அந்த உத்தரவு நமக்கு எப்படி வந்து சேரும்? அந்த சேனல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அந்த பேச நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா இரண்டாவது அடிப்படையை விளங்கி இருக்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ். முகமது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எஜமான் என்ன சொல்வதாக இருந்தாலும் அவர் வழியா தான் சொல்லுவான். உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டான், யாருடைய உள்ளத்திலையும் போட மாட்டான், யாருடைய கனவுலையும் வந்து பேச மாட்டான். உங்களுக்கு இறைவன் விரும்புகிற எதை சொல்வதாக இருந்தாலும் அதற்குரிய ஒரே வழி என்ன? ஒரே சேனல் வந்து அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு சேனல் தான். அப்ப அல்லாஹ் தான் எஜமான், கட்டளை போடக்கூடியவன். அவன் சொன்னாதான் மார்க்கம் ஏத்துக்கணும். அது எத்தனை ஆண்டுகள் நம்மிடத்திலே வழக்கமான ஒரு காரியமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேதைகள் என்று மதிக்கப்பட்டவர்கள் அதை சொல்லி இருந்தாலும், அதுல எவ்வளவு நன்மை இருப்பதாக நம்முடைய அறிவுக்கு புலப்பட்டாலும், மார்க்கம் என்று அதற்கு முத்திரை குத்துவதாக இருந்தால் அதுக்கு சொந்தக்காரன் எஜமான் சொல்லி இருக்கிறானா?
அவன் சொல்லி இருந்தா தான் மார்க்கமாகும். அவன் சொல்லவில்லை என்று சொன்னால் உலகமே சேர்ந்து சொன்னாலும் சரி அது இஸ்லாம் ஆகாது. அவன் சொன்னான் என்று எப்படி நமக்கு தெரியும்? அவர் வழியாகத்தான் தெரியும். அப்ப அல்லாஹ் என்ற அந்த எஜமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தன்னுடைய தூதர் மூலமாக எதையெல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் பேஸ், அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்துக்கு மேலதான் நீங்க ஒன்னையும் எழுப்ப வேண்டும். நீங்க உலு என்ற கட்டிடத்தை எழுப்பினாலும், தொழுகை என்ற கட்டிடத்தை எழுப்பினாலும், நோன்பு என்ற கட்டிடத்தை எழுப்பினாலும், ஜகாத் என்ற கட்டிடத்தை எழுப்பினாலும், திக்ர்கள், தஸ்பீகள், துவாக்கள் எதை எழுப்பினாலும் சரி இந்த அஸ்திவாரம் கீழே இருக்கணும். என்ன அஸ்திவாரம்? இதெல்லாம் எஜமான் அல்லாஹ் சொன்னபடிதான் இருக்கிறது. அவன் தூதர் வழியாக வந்த அடிப்படையில் தான் இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று உறுதிப்படுத்தி கொண்டு எழுப்பி இருந்தால் நமக்குள்ள கருத்து வேறுபாடு வராது, சண்டை சச்சரவு வராது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தொழ வேண்டிய நிலை ஏற்படாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நோன்பு வைக்க வேண்டிய நிலைமை ஏற்படாது. அப்ப இந்த அடிப்படை சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத இது ஒரு மந்திர சொல்லாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நம்ம என்ன சொல்லி இந்த இஸ்லாத்துக்கு வந்தோம்? அல்லாஹ் தான் எஜமான் சொல்லித்தானே வந்தோம். அது எஜமானுடைய சொல்ல கேட்காம அடுத்தவங்க சொல்ல கேட்டா அது எஜமானுக்கு பிடிக்குமா? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தில் எடுத்துக்கொள்வோமே, அல்லாஹ் விட்டுருவோம். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அதிகார மட்டம் இருக்கிறது. அந்த அதிகார மட்டத்தில் அடுத்தவன் தலையிடுறதை ஒத்துக்கொள்வோமா? ஒத்துக்கொள்ள மாட்டோம். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நிர்வாகி இருப்பாரே, ஆனால் இந்த இது சம்பந்தமா அந்த நிர்வாகி தான் முடிவெடுப்பாரே தவிர வெளியில இருந்து ஒருத்தர் முடிவெடுத்தாருன்னா நீ நிர்வாகியா நான் நிர்வாகியா கேட்கிறோமா இல்லையா? ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார்னு சொன்னா அவர் தான் அதுல முடிவெடுக்கிற அதிகாரம் படைச்சவர். அதுல போய்கிட்டு இன்னொருத்தர் வந்துகிட்டு இல்ல இல்ல நீ இப்படித்தான் நடத்தணும்னு சொன்னா நான் தலைமை ஆசிரியரா நீ தலைமை ஆசிரியரா கேட்பாரா இல்லையா? ஒரு கடை இருக்குன்னா ஒரு முதலாளி இருப்பாரு. அந்த முதலாளி என்ன நினைக்கிறாரு அதைத்தான் அவர் செய்வாரே தவிர வெளியில இருந்து நம்ம போய்கிட்டு நீ இனிமே இப்படி பண்ணக்கூடாது, கல்லா அங்கிட்டு தூக்கி போடு, ராக்கை எங்கிட்டு தூக்கி போடு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அடே நான் முதலாளியா நீ முதலாளின்னு கேட்பாரா இல்லையா? ஒரு சாதாரண அற்பத்திலும் அற்பமான நம்மளே நமக்குன்னு உள்ள ஒரு அதிகாரத்தை விட மாட்டேங்கிறோம். ஏன் அதிகாரத்தை நான் தான் வச்சிருப்பேன், ஏன் அதிகாரத்தில் தலையிட நீ யாருன்னு கேட்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு அதிகாரி, எல்லாருக்கும் அதிகாரம் எங்க இருக்குது? நம்ம வீட்டுக்கு நம்ம தான் அதிகாரி. நம்ம வீட்டுல என்ன செய்யணும் நம்ம தான் முடிவு பண்ணுவோம். நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நீ கதவை அங்க வை, ஜன்னல் எங்க வைன்னு நம்மகிட்ட சொல்றான்னு வைங்க, ஏண்டா நான் வீடு கட்டுறேன் நீ வீடு கட்டுறான்னு கேட்பமா இல்லையா? நம்ம வீட்டுல நம்ம கொண்டாடிட்டு வந்துகிட்டு இன்னைக்கு கறி குழம்பு வை உங்க புருஷனுக்குண்டா அது எனக்கு தெரியும் நீ என்ன கேட்கறேன்னு சொல்லுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்டா நம்ம வீட்டுக்குள்ள கூட நம்ம என்ன செய்யணுங்கிற நம்ம தான் தீர்மானிப்பணுமே தவிர இன்னொருத்த உத்தரவு போட்டு நமக்கு வெறுப்பா இருக்குது. அற்பத்தின் அற்பமான உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பு வருதுன்னா அகில உலகத்தின் எஜமான் ரப்புல் ஆலமீனுடைய அதிகாரத்தை புடுங்கி வேறாட்ட கொடுத்தீங்கன்னா அவன் தான் தீனுக்கு அதிகாரி, அவன் தான் தீனுக்கு எஜமான். அந்த எஜமான் செய்ய வேண்டிய வேலை அவன் போடுற உத்தரவை ஒருத்தர் இதை